ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சிவிலைசேஷன், ஒரு நாகரிகம் அப்படிங்கிறது வந்து ஆங்கிலத்தில் பேசக்கூடியது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆசைகளும் கூட தப்பே கிடையாது. ஈஸியாக வந்து இங்கிலீஷில் எல்லாருனாலையும் பேச முடியும். இது வந்து ஜஸ்ட் லாங்குவேஜ் தான். கிராமர் இஸ் நத்திங் பட் சம்திங் இஸ் தேர், இல்லைங்களா? நான் நிறைய தடவை நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். கிராமர் அப்படிங்கிறது வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன். கிராமரோடு தான் நம்ம எல்லாமே பேசிகிட்ருக்குறோம். ஆனால் கிராமர் இல்லாமல் பேச முடியாதுங்கிறது அது ப்ரைமரி. செகண்டரியாக வந்து கிராமர் படிச்சுட்டு தான் எல்லோரும் பேச முடியும் அப்படிங்கிறது கிடையாது. அது வந்து நம்ம ரொம்ப கிராமரை வந்து ஸ்டஃப் பண்ணக்கூடாது. அது வந்து கிராமர் இல்லை அப்படின்னா கிராமர் இல்லாமல் பேச முடியும் அப்படிங்கிறது நான் வந்து ஆஸ் எ டீச்சர் நான் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ வந்து ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது சப்ஜெக்ட்டு, டென்ஸு, வேர்பு, ஆப்ஜெக்ட்டு, இந்த மாதிரி டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு, அட்வெர்பு, அட்ஜெக்டிவ்ஸ், ப்ரிப்போஷன்ஸ், கன்ஜக்ஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாமே தேவைப்படுது. எல்லாமே கிராமர் கற்றுட்டா தான் அது ஃபார்ம், அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் நம்மளுக்கு, அந்த சென்டென்ஸுடைய ஃபார்மேஷன், இல்லைங்களா? அதுக்காக இது எல்லாமே கற்றுட்டு தான் நம்ம பேசணும் அப்படிங்கிறது வந்து முடியாதது எல்லாத்தினாலையுமே, இல்லைங்களா? இப்போது வந்து எதுவுமே கிராமர் தெரியாது, நான் இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னா ஒரு கேள்வி ஞானம், ஒரு மொழி, இது வந்து நம்ம வந்து ஒரு சப்ஜெக்டாக அது நான் சொன்னேன். இப்போ வந்து ஒரு லாங்குவேஜாக நான் வரேன். லாங்குவேஜாக பேசும்போது மற்றவங்க நம்ம பக்கத்தில் வந்து வேறு ஏதாவது ஹிந்தி பேசுகிறவங்க, ஃப்ரெஞ்ச் பேசுகிறவங்க, ஜெர்மன், வேறு ஏதாவது மலையாளம் பேசுகிறவங்க, கன்னடம் பேசுகிறாங்க, அது சில நம்ம கேட்டு 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 இதுக்கு என்ன அதுக்கு என்னென்னு அந்த வார்த்தைகளை தெரிஞ்சு நம்ம பேசுகிறோம், இல்லைங்களா? அதே மாதிரி தான் இங்கிலீஷும். அதனால் டோன்ட் கெட் ஃபியர், சரிங்களா? அதனால் ஈஸியாக நம்மளாலையும் பேச முடியும். அப்படிங்கிறதுக்காக உங்களுக்காக குட்டி குட்டி வாக்கியங்கள் நான் இங்கே கொடுத்துக்கிறேன். வாங்க பார்க்கலாம். வெல்கம் பேக் டு RSN.DHIYA'S சேனல். இஃப் யூ வாட்ச் மை சேனல் ஃபஸ்ட் டைம் மீன்ஸ் ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டூ சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் RSN.DHIYA'S சேனல் and keep your valuable support. Learn well and talk well. Now let's get started the class. Happy Women's Day to all. ஃபஸ்ட் ஒன், அண்ணாந்து குடி. குழந்தைகள்லாம் வந்து தண்ணி குடிக்கும்போது ஜூஸ் குடிக்கிறதா வாய் வச்சு குடிப்பாங்க. தண்ணி குடிக்கிறதுனா கொஞ்சம் வளர்ந்த குழந்தைகளுக்கு நம்ம சொல்லுவோம், இல்லைங்களா? அண்ணாந்து குடி, வாய் வைக்காமல் குடி அப்படின்னு. அப்போ எப்படி சொல்லலாம்? ஸ்கை ட்ரிங்க் இட் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், கெட்ட வார்த்தை பேசாதே அப்படின்னு சொல்கிறோம். டோன்ட் கஸ் கொஞ்சம் அட்வான்ஸாக சொல்லலாம். டோன்ட் யூஸ் பேட் வேர்ட்ஸ் அப்படியெல்லாம் சொல்கிறோம், அதுவும் கரெக்ட் தான். இருந்தாலும் கொஞ்சம் அட்வான்ஸாக நம்ம 2 வார்த்தையில் சொல்லலாமே. டோன்ட் கஸ், அந்த மாதிரி டீசெண்டாக அட்வான்ஸாக சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு குச்சி ஐஸ் பிடிக்கும் அப்படின்னு குழந்தைங்க சொல்கிறாங்க. பெரியவங்களுக்கும் குச்சி ஐஸ் பிடிக்கும், எல்லாத்துக்குமே பிடிக்கும், எனக்கும் தான் பிடிக்கும். அப்போ எப்படி சொல்ல? ஐ லைக் பாப்சிக்கிள் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, முகம் சுளிக்காதே அப்படி சொல்கிறதுக்கு டோன்ட் ஃப்ரான் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, அவள் கெஞ்சினா. சில விஷயங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்டு அல்லது வந்து தப்பாக பேசிட்டோன்னா என்னை மன்னிச்சிக்கோங்கன்னு கெஞ்சுறது, இந்த மாதிரி நிறையா இருக்கலாம். அப்போது அப்படி எதுக்கு நம்ம வந்து கெஞ்சுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். அவள் கெஞ்சினான்னு மற்றவங்ககிட்ட சொல்லும்போது சி ப்ளீடேட் அல்லது சி ப்ளீடேட் ஆர் பெக்டு, எது வேணாலும் நீங்கள் எது ஈஸியாக இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு பைத்தியமா அப்படின்னு நம்ம கேட்போம். பைத்தியமா, மேட், அது மாதிரி இல்லை. ஆர் யூ கிரேசி அப்படின்னா சில பேர்த்துக்கு வந்து ஜுவல்லரியில் ரொம்ப கிரேஸாக இருப்பாங்க, சில பேர்த்துக்கு ட்ரெஸ்ஸஸில், இல்லைங்களா? அதுக்கப்புறம் ஷோகேஸ் ஐட்டம், சில பேர்த்துக்கு வந்து குக்கிங் யூட்டின்சில்ஸ், அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றில் வந்து ஒரு ரொம்ப க்ரேஸாக இருப்பாங்க. ஆர்வமாக இது வாங்கணும், அது நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுக்குவாங்க வீட்டில். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்ம கேட்கும்போது ஆர் யூ கிரேசி அப்படி கேட்கலாம். நெக்ஸ்ட்டு, தும்மாதே. டோன்ட் ஸ்னீஸ். சத்தமாக பேசு. மெதுவாக பேசுவாங்க, சத்தமாக பேசு, வாய் விட்டு பேசுன்னு சொல்கிறேன், இல்லைங்களா? ஸ்பீக் அப் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, என்னை கிண்டல் பண்ணாதே. எப்போ பார்த்தாலும் கேலி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது அப்படி பண்ணுவாங்க, இல்லைங்களா? கிண்டல் பண்ணாத. டோன்ட் நேக் மீ, டோன்ட் டீஸ் மீ அப்படிலாம் சொல்கிறேன், இல்லைங்களா? டோன்ட் நேக் மீ அப்படி சொல்லலாம். அடுத்தது, இதை மறைச்சி வை. ஏதாவது ஒரு பொருளுக்கு இதை மறைச்சி வை. ஹைட் திஸ். இப்போது
ஏதாவது ரொம்ப ஷார்ப்பான ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் இருந்தால் இதை வந்து மறைச்சு வை. குழந்தைங்க இருக்காங்க, எடுத்துருவாங்க. அதனால் இதை மறைச்சு வைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போது ஹைட் திஸ் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு என்னை வெறுப்பேற்றாத. சில பேர் பேசும்போது செயல், பேச்சு எல்லாமே நம்மளுக்கு வந்து வெறுப்பேற்றுற மாதிரி இருக்கும். அப்போ டோன்ட் டாண்ட் மீ, டோன்ட் டாண்ட் மீ அப்படி சொல்லலாம். பாசாங்கு செய்யாதே அப்படின்னா நடிக்கிறது, ஆக்ட் இல்லைங்களா? டோன்ட் ப்ரிட்டெண்ட், டோன்ட் ப்ரிட்டெண்ட் அப்படி சொல்லலாம். முதுகில் குத்தாதே அப்படின்னா டோன்ட் ஸ்டாப் இன் பேக், டோன்ட் ஸ்டாப் இன் பேக் அப்படி சொல்லலாம். சாயம் போகாது. கடையில் வந்து நம்ம ஷாப்பிங் போகும்போது சாயம் இது வந்து ஃபேடாகுங்களா அப்படின்னா, இல்லை சாயம் போகாதுங்க அப்படின்னு. திஸ் இஸ் கலர் ஃபாஸ்ட், திஸ் இஸ் கலர் ஃபாஸ்ட் அப்படி சொல்லுவாங்க. அடுத்தது அவன் திக்கி திக்கி பேசினான் அப்படின்னா, திக்கி திக்கி பேசுறதுக்கு ஸ்டாமரிங்னு சொல்கிறோம். அப்போ அவன் திக்கி திக்கி பேசினான் அப்படிங்கிறதுக்கு ஹி ஸ்டாமர்டு, ஹி ஸ்டாமர்டு அப்படி சொல்லலாம். அடுத்து சாயாத, நேராக நில்லு, சாயாத அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டாண்ட் எரெக்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? டோன்ட் லீன், டோன்ட் லீன். இப்போ செவுத்தில் சாஞ்சு நின்று பேசுவாங்க, சேர்லையோ ஏதாவது ஒன்றில் சாஞ்சு தனியாகவே நிற்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்ககிட்ட எப்படி சொல்லலாம்? டோன்ட் லீன் அப்படி சொல்லலாம். பெருசாக ஒன்றும் இல்லை அப்படி. ஏதாவது அடிபட்டுருச்சா, ஏதாவது ப்ராப்ளமா, அப்படி இல்லை ஏதாவது ஒரு ஃபைட்டுன்னா ஏதாவது பிரச்சனைங்களா இதனால் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, பெருசாக ஒன்றும் இல்லை அப்படின்னு. நத்திங் மச், நத்திங் மச் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு என்னை போட்டு கொடுக்காதே, மற்றவங்ககிட்ட போய் சொல்லி கொடுக்குறது, அதாவது வத்தி வைக்கிறதுன்னு சொல்கிறேன் இல்லைங்களா? அது டோன்ட் ரேட் மீ அவுட், டோன்ட் ரேட் மீ அவுட் அப்படி சொல்லலாம். பொடி வச்சு பேசுகிறத நிறுத்து அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டாப் யுவர் கன்னிங் ஸ்பீச், அப்படியே தந்திரமாக பேசுகிறது, இந்த பொடி வச்சு பேசுகிற வேலை வச்சுக்காத சொல்கிறேன், அதை நிறுத்து அப்படின்னா ஸ்டாப் யுவர் கன்னிங் ஸ்பீச் அப்படி சொல்லலாம். I hope all these sentences will be very useful to you to practice and communicate with your friends without any hesitation. If you like this class means, please give your like and share to your friends if they are beginner means. Don't forget to subscribe to our channel, RSN.DHIYA'S channel, and keep your valuable support. Thanks for watching. Let us meet on next class.